அழகான சாகரபுரம் என்கிற ஒரு ஊரு. அந்த ஊரை ஒட்டி ஒரு பெரிய பட்டணம் இருக்கு. சுத்தி கிராமத்துல இருக்கிறவங்க பட்டணத்துக்கு போகணும்னா சாகரபுரம் கிராமத்தை நோக்கி போகணும். தினமும் நூத்துக்கணக்கான மக்கள் அவங்களோட வேலை விஷயமா பட்டணத்துக்கு போயிட்டு வருவாங்க. அதே ஊர்ல கோவிந்தையா என்கிற ஏமாத்துக்காரன் இருந்தான். அவரு வழியில போறவங்கள எப்படியோ ஒரு அப்படி மோசம் பண்ணி அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு காசை கட்டாயப்படுத்தி வாங்கிடுவாரு. அப்படி அந்த வழிய போறவங்க கிட்ட எடுத்துக்கிட்ட காசை வச்சு அவரும் அவரோட பொண்டாட்டியும் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரோட பொண்டாட்டி சாந்தம்மா வீட்டு வெளியே இருக்கும் கோவிந்தையா கிட்ட இப்படி சொல்றாங்க. இந்த உங்களை தான் கேக்குதா? மல்லிகை சாமா ஆயிடுச்சு, கடைக்கு போயிட்டு மல்லிகை சாமாவை வாங்கிட்டு வாங்க. காலையில இருந்து இப்ப வரைக்கும் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் ஒரு ஆளாவது இந்த வழியா போயிருக்கானா? அதான் என்னவா இருக்கு, இந்த வழியா யாரு இன்னும் ஏன் போலேன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ என்னடி நச பண்ணிட்டு இருக்க? சொல்லி எரிஞ்சு விழுறாரு கோவிந்தையா. அப்ப சாந்தம்மா கோவிந்தையா கிட்ட வந்து இப்படி சொல்றாங்க. உங்க பைத்தியம் இல்லாட்டி உங்களை பத்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த வழியா வருவாங்களா என்ன சொல்லுங்க? பாத்துட்டேரா, யாராவது ஒருத்தவன் கண்டிப்பா இந்த வழியா வர்றானா இல்லையான்னு பாரு. வந்தா வந்துட்டு போறாங்க. ஆனா முன்ன மாதிரி ₹1 ₹2 வாங்கிட்டு விடாதீங்க. குறைஞ்ச பட்சத்துல ஒரு ₹10 ஆச்சு வாங்குங்க. அப்படி செஞ்சாதான் ஒரு மாசமாச்சு இந்த வீட்ல குடும்பத்தை நடத்த முடியும். அப்படியே பண்ற? நீ என்ன சொல்றியா அப்படியே செய்ற அப்படின்னு சொல்றாரு கோவிந்தையா. சாந்தம்மா வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் கோவிந்தையா வீட்டு முன்னாடி நின்னு, ஐயா, நான் ஒரு முக்கியமான வேலையா பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா போற வழியில ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் தண்ணி குடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். இந்தா இப்பயே வர இரு. ஓய் சாந்தா, சீக்கிரமா ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாமா. அப்படியேங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிற தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த வழிபோக்கன் கிட்ட குடுக்கறாங்க. அந்த தண்ணிய குடிச்சிட்டு அவரு இப்படி சொல்றாரு. இப்பதாங்க சந்தோஷமா இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன அப்படியே மெதுவா கலரை பாக்குறியா நீ? முதல்ல காசை கொடுத்துட்டு கிளம்பு. காசா? எதுக்கு காசு? எதுக்கா? இப்பதானே இமயமலையில இருந்து நான் எடுத்துட்டு வந்த புனித நீரை என் கண்ணு முன்னாடி குடிச்சா. என்னது, இந்த தண்ணியை என்ன இமயமலையில இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? சும்மா என் கூட விளையாடாதீங்க. எனக்கே பட்டணத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்புறேன். எவ்வளவு மதிப்புள்ள தண்ணியை குடிச்சுப்புட்டு என்ன தமாசாக்கு மாசாண்டுக்கு இருக்கா? ஒழுங்கா காசை கட்டிடு. அப்படி இல்ல இந்த கையாலே நீ அடி வாங்கி செத்துருவாமா அப்படின்னு கோவிந்தையா அவர் மனைவி சாந்தம்மா 2 பேரும் அந்த வழிபோக்கனை மிரட்டுறாங்க. அப்போ அவன் பயந்து அவன்கிட்ட இருக்கிற ₹10 எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறமா அந்த வழிபோக்கன் கவலைப்பட்டுக்கிட்டே நேரா அந்த ஊரு பெரியவர்கிட்ட போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அதை எல்லாத்தையும் கேட்ட ஊரு பெரியவர் இப்படி சொல்றாரு. உன்னை மோசம் பண்ணி உன்கிட்ட இருந்து காசை புடுங்கினா பாரு, அவன் பேரு கோவிந்தையா. இப்படி பாதையில போறவங்கள புடிச்சு காசை புடுங்கிறது தான் அவன் வேலையா வச்சிருக்கா. ஆனா அப்படி இருந்தாலும் நான் எப்பயுமே அவனுக்கு தண்டனை கொடுத்ததில்ல. அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான். அவங்க அப்பா இந்த ஊருக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு. இந்த ஊர்ல இருக்க ஏரி கிணறு இது எல்லாமே அவரு தான் சொந்த காசை செலவு பண்ணி தானே தூண்டினதுதான்ப்பா. இந்த ஊர் இந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அவங்க அப்பா தான். கோவிந்தையா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னோட ஆஸ்தி எல்லாத்தையும் செலவு பண்ணதுனால இப்ப இப்படி பாதையில வரவங்களை ஏமாத்தி வாழ்க்கையை நடத்திட்டு வரான். நீ அதனால இதுக்கு அப்புறமா கோவிந்தையா வீட்டுக்கு மட்டும் போயிடாத. இங்க பின்னாடி இன்னொரு வழி இருக்கு. அந்த வழியா நீ பட்டணத்துக்கு போ. என்னால உனக்கு இந்த ஒரு வழியத்தான் பண்ண முடியும், வேற எதையும் பண்ண முடியாது அப்படின்னு ஊரு பெரியவர் சொல்றதுக்குள்ள வேற எதுவும் செய்ய முடியாம அங்கிருந்து கவலைப்பட்டுக்கிட்டே போயிடுறாரு அந்த வழிபோக்கன். 1 மாசம் கடந்து போகுது. சாந்தம்மா கோவிந்தையா கிட்ட இப்படி சொல்றாங்க. என்னங்க, மறுபடியும் மளிகை சாமா ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர மோசம் பண்ணி காசு வாங்கிட்டு வாங்க, இல்லன்னா நம்ம பசியில சாக வேண்டியதுதான். அப்படியா? இப்பயே போய் ஏதாவது ஒரு வழி பண்ற. அவரு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வராரு. அவரு வீட்டு முன்னாடி இருக்கிற மரத்துக்கிட்ட யாரோ படுத்து இருக்கிறத பார்த்து அங்க போயிட்டு அவரு, யாரா நீயே? ஏன் மரத்துக்கு கீழே எதுக்கு நீ படுத்திருக்கா? அப்படின்னு சொல்றாரு. ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த அந்த ஆளு கோவிந்தையா சத்தத்தை கேட்டதுமே திடீர்னு எந்திரிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருப்பா? உன் பேர் என்ன? நீ எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்க? ஐயா, என் பேரு ரகுவீரன்.
நான் ஒரு சின்ன வேலையா பட்டணத்துக்கு போயிட்டு இருந்தேன். அதான் ரொம்ப தூரம் நடந்ததால சோர்வாகி இங்க உட்கார்ந்து இருந்தேன். அது என்னவோ தெரியல, உட்கார்ந்தோடே கொஞ்ச நேரத்திலே தூக்கம் வந்துருச்சு வேற. ஏன் வராது? இது என்ன சாதாரண மரமா? இந்த மரத்துல இருக்க விசேஷம் அப்படிப்பட்டது. சரி, இப்ப கொஞ்ச நேரம் என் மரத்துக்கு கீழே படுத்திருந்தல, அதுக்காக 10 ரூபா கொடுத்துட்டு கிளம்பு. இது என்னங்க நியாயம்? மரத்துக்கு கீழே படுத்துக்கிறதுக்கு 10 ரூபா கொடுக்கணுமா? நான் தான் சொன்னல, இது ஒண்ணு சாதாரண மரம் கிடையாதுன்னு. எனக்கு சும்மா கோவத்தை கிளப்பாம ஒழுங்கா 10 ரூபாய் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு அப்படின்னு கோவமா சொல்றாரு கோவிந்தையா. அப்போ ரகுவீரன் இப்படி சொல்றாரு. ஐயா, உங்க கூட எதுக்கு நான் சண்டை போடணும் சொல்லுங்க? எனக்கு இந்த மரத்தோட நிழலு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்குள்ள விலைய சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்குவேன். அப்படின்னு ரகுவீரன் சொல்லவும் சந்தோஷத்துல மைமருந்து கோவிந்தையா மனசுக்குள்ள இப்படி நினைக்கிறாரு. யார் இவ இவ்வளோ பெரிய கோமாளியா இருக்கா? மரத்தோட நிழலுக்கு காசு தரேன்னு சொல்றா. இவ கிட்ட குறைஞ்சது ஒரு 100 ரூபாயாவது வாங்கிட்டு தான் விடணும். அப்படின்னு மனசுல நினைச்சு இப்படி சொல்றாரு. இங்க பாருப்பா, இந்த நிழலுக்காக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க யாருக்குமே இந்த நிழலை நான் கொடுக்கல. என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ கொடுக்கணும் போல இருக்கு. அதனால சொல்றேன், குறைஞ்சது ஒரு 100 ரூபாய் தரீன்னா சொல்லு, உனக்கு இந்த நிழலை தரேன். ரொம்ப சந்தோஷங்க, இந்தாங்க இந்த 100 ரூபாயை வாங்கிக்க. சொல்லிட்டு ரகுவீரன் காசை கோவிந்தையாக்கு கொடுக்கறாரு. கோவிந்தையா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போய் அந்த காசை மனைவிக்கு காமிச்சு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. என்னது, மரத்து நிழல வித்துட்டீங்களா? அத வாங்கின அந்த முட்டாளு யாரு? அதோ அந்த மரத்து நிழல் கீழே படுத்திருக்கான் பாரு, அவன் தான் என்கிட்ட காசை கொடுத்து நிழலை வாங்கினது. அப்படின்னு சொல்லிட்டு ரகுவீரனை காமிக்கிறாரு கோவிந்தையா. நேரம் கடக்கிற கொஞ்சம் மரத்து நிழலும் விழுற இடம் மாறுறதுனால மரத்து நிழல் எங்கெல்லாம் போய் விழுதோ அங்கெல்லாம் போய் உட்கார்றாரு ரகுவீரன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்து நிழல் கோவிந்தையா வீட்டு மேல போய் விழுது. அப்போ ரகுவீரன் நேரா கோவிந்தையா வீட்டுக்குள்ள போய் அப்படியே கெத்தா கட்டில் மேல படுக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படி இப்படியும் வீட்டு முழுக்க திரியறாரு. அத பார்த்த கோவிந்தையாவுக்கு சரியான கோவம் வருது. அப்ப அவர்கிட்ட இப்படி சொல்றாரு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா? உன்னை மரத்தடியில படுக்க விட்டா இப்ப என்ன வீட்டுக்குள்ளே வரா? ஒரு நிமிஷம் இருங்க கோவிந்தையா, என்னோட மரத்தோட நிழல் உங்க வீட்டுல விழுகுது. அதனாலதான் நான் உங்க வீட்டுக்குள்ள வர வேண்டியதாயிடுச்சு. அந்த நிழல வேணும்னா நீங்க வெளியே போன்னு சொல்லுங்க, நானும் வெளியே போய் உட்கார்ந்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கோவிந்தையா பேசவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நிழல் போய் கோவிந்தையா தோட்டத்துல விழுது. அப்போ ரகுவீரன் நேரா தோட்டத்துக்குள்ள போய் வயிறு நிறைய காய்கறியும் பழமும் அறுத்து சாப்பிடுறாரு. சாயந்தரம் ஆனதுமே ரகுவீரன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட வந்து இதுக்கு முன்ன பண்ண மாதிரியே பண்றாரு. இப்படி சில நாட்கள் கடந்து போகுது. கோவிந்தையா ரகுவீரன் நடவடிக்கையில சோர்ந்து போய் அவரை பத்தி ஊரு பெரியவருக்கு புகார் கொடுக்கணும்னு அந்த ஊரு பெரியவர்கிட்ட போய் நடந்ததை எல்லாத்துமே விவரமா சொல்றாரு. அத எல்லாத்தையும் கேட்ட அந்த ஊரு பெரியவரு, என்னது மரத்து நிழல வித்தியா? அப்படின்னா நீ சாதாரண ஆளு இல்ல கோவிந்தையா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. ஐயா, நீங்க தான் எப்படியாவது அந்த ரகுவீரன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன ஐயா. பாரு கோவிந்தையா, இது உங்க நடுவுல நடந்த ஒரு ஒப்பந்தம். இந்த விஷயத்துல மட்டும் என்னால உள்ள வர முடியாதுப்பா. அப்படி வேற ஏதாவது இருந்தா நீ அவரு உட்கார்ந்து பேசி தீர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்றாரு ஊரு பெரியவரு. வேற ஒண்ணுமே பண்ண முடியாம கோவிந்தையா ரகுவீரன் கிட்ட போய், பாரு ரகுவீரா, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின 100 ரூபாயா மறுபடியும் வேணும்னா திரும்ப தந்துடுறேன். நீ இந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புப்பா. அப்படி நான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னா நீ இந்த ஊருக்காரங்க கிட்ட இருந்து வாங்கின பாத்தியா, அந்த காசெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அப்படின்னா நீ இன்னைக்கு வரைக்கும் வேணும்னே தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க? அட ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. நான் உனக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி கொடுக்கணும்னு தான் வந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, சுமார் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஒருத்தர் தண்ணி கேட்ட பாவத்துக்கு போய் அவர்கிட்ட முரட்டுத்தனம் பண்ணி ஏமாத்தி 10 ரூபா வாங்கினிய ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, என் தம்பி தான்.
வேலை செஞ்சு சம்பாதிக்க 10 ரூபா வாங்கிட்டு அவன் பட்டத்துக்கு போயிட்டு இருந்த வழியில அவனை நீ மோசம் பண்ணி அவன் கிட்ட இருந்து அந்த காசை புடுங்கிக்கிட்ட நீ. அப்படி இருந்தும் இந்த ஊர்க்காரங்க உன்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஏன்னா அதுக்கான காரணம் உங்க அப்பானால அவர் இந்த ஊருக்கு செஞ்ச நல்ல காரியத்துக்காக தான். அதான் நான் இங்க வர வேண்டியதாச்சு. என் தம்பி மாதிரி ஆளுகளை உன்ன மாதிரி மோசமானவங்க மோசம் பண்றீங்கன்னு இந்த ஊர் வழியா எனக்கு தெரிய வந்தது. ஒருவேளை உன்ன மாதிரியே உங்க அப்பாவும் ஒரு மோசக்காரனா இருந்திருந்தா உன்னை எப்பயோ அடிய போட்டு மிதிச்சு இந்த ஊரை விட்டு விரட்டி இருந்திருப்பாங்க. அதனால இப்பயாவது இந்த ஏமாத்துறத நிறுத்து. உனக்கு பயந்து ஊரை சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் இந்த வழியா போறத விட்டுட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பட்டணத்து போறதுக்கு வேற வழியா போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தப்பு உன்னோடது கிடையாது. உன்னை வளர்த்தாங்கல உங்க அம்மா அப்பா தான். அப்படின்னு ரகுவீரன் சொன்னதுமே அவருக்கு உணர்ச்சி வசமும் அப்புறம் வருத்தம் ரெண்டும் சேர்ந்து இப்படி சொல்றாரு. நீ இப்ப சொன்னதுல நான் இது வரைக்கும் செஞ்ச பாவம்லாம் எனக்கு இப்பதான் தெரிய வருது. இனிமேல இருந்து நான் யாரையுமே மோசம் பண்ண மாட்டேன். நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சு என் கிட்ட இருந்து ஏமாந்தவங்க கிட்ட சுயமா நானே அவங்க காசை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு கோவிந்தையா. அவரோட மாற்றத்துக்கு சந்தோஷப்பட்ட ரகுவீரன் மறுபடியும் திரும்பி அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. கோவிந்தையா சொன்ன மாதிரியே அன்னையிலிருந்து யாருமே ஏமாத்தாம நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசை அவர்கிட்ட ஏமாந்து போனவங்களுக்கு கொடுத்து மன்னிப்பு கேக்குறாரு. அப்படியே சுத்தி இருக்கும் கிராமத்துல இருக்கிற மக்கள் மலைய சுத்தி போகாம கோவிந்தையா வீட்டு முன்னாடி கிட்டக்கா இருக்கும் அந்த வழியிலேயே சந்தோஷமா போக ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வீடியோ எப்படி இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க குடும்பத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வாவா டிவி தமிழ் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.